Good morning, my dear students. In this particular presentation, I'll be talking about the important roles that NGOs plays in our society. We all know that NGO play a vital role in society, and we are going to see and understand the various importance of NGO. எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இந்த பர்டிகுலர் ப்ரெசன்டேஷனில் என்ஜிஓட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். எல்லாருக்கும் தெரியும் என்ஜிஓ வந்து பலவிதமான ரோல் ப்ளே பண்ணுது சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டுக்காக. அதே கருத்தின் அடிப்படையில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்ஜிஓட முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஹியர் யூ ஹேவ் ஒன்லி ஒன் ஸ்லைட். நவ் வில் கோ இன்டு த டீட்டெயில்ஸ் ஆஃப் இட். Here it is said that NGOs plays important roles in society. We all know that NGO plays not only one role, it plays a vital roles in society. It plays different types of roles in society. It plays the role in preventive aspects. It plays a vital role in promotive issues. It plays a vital role in curative aspects. It also plays a vital role in growth and development of personality. So it plays a heterogeneous roles, and almost all roles, each and every role is important. NGO வந்து plays an important roles in society ன்னு சொல்கிறாங்க. சொசைட்டியில் சமுதாயத்தில் NGO வந்து முக்கியமான ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணுது. NGO ஒரே ஒரு ரோல் ப்ளே பண்ணல, பலவிதமான ரோல் ப்ளே பண்ணுது. பலவிதமான ரோல் ப்ளே பண்ணுதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், தட் இஸ் தடுப்பு முறை அப்படிங்கிற விஷயத்தில் என்ஜிஓ ரோல் ப்ளே பண்ணுது. ரெண்டாவது வந்து ப்ரொமோட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொமோட் பண்ணுறது, ஸ்கீம்ஸை பற்றி ப்ரொமோட் பண்ணுறது, மேம்படுத்துறதுன்னு சொல்ல முடியாது, ப்ரொமோஷன் டு மேக் த பீப்புள் அவேர் அபவுட் த டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிவென்டிவ், ப்ரொமோட்டிவ். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா க்யூரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு அவங்க முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ப்ரிவென்டிவ், ப்ரொமோட்டிவ், க்யூரேட்டிவ். அடுத்த லாஸ்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. மொத்த பீப்புளோட பர்சனாலிட்டியை வந்து மேம்படுத்த வேண்டும், டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ரோலும் ப்ளே பண்ணுறாங்க. அதனால என்ஜிஓ இஸ் இம்பார்ட்டண்ட் இன் டுடேஸ் சொசைட்டி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மோட்டிவேட்டட் பை ஏ desire for caring and developing society, NGO plays a vital role in caring and developing the society. NGOs care for society, and the way they care for society plays a vital role in developing the society. NGO வந்து சொசைட்டி, தட் இஸ் சமுதாயத்தை பற்றி ரொம்ப அக்கறையோட பார்க்குது, கேர் பண்ணி பார்க்குது. இந்த கேர் பண்ணி பார்க்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட செயல்பாடுனால சொசைட்டி டெவலப்பும் ஆகுது. ஸோ கேரிங் அண்ட் டெவலப்பிங் சொசைட்டி is an important role played by the NGO. They establish and operate, there's a space over here, it is operate. They establish and operate programs of education, health, social welfare and economic improvement. NGOs operate various schemes. NGOs introduce various programs for the people, for the needy, or in the place where they operate. So the different types of programs they operate are in the fields of education, health, social welfare and economic improvement. Ultimately social welfare and economic improvement are the main focus of almost all NGOs. இப்போ இந்த NGO வந்து எந்த இடத்துல எந்த ஊரில் செயல்படுறாங்களோ அங்கே வந்து பலவிதமான ப்ரோக்ராம்ஸ், திட்டத்தை அமல்படுத்துகிறாங்க. பலவிதமான திட்டத்தை அமல்படுத்தக்குள்ள என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஜுகேஷனில் அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், ஹெல்த் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், சோஷியல் வெல்ஃபேர் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் இருக்கும், அண்ட் எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் இருக்கும். ஒட்டுமொத்த என்ஜிஓட ஸ்கீம்ஸில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம், வெரி இம்பார்ட்டண்ட் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். மக்களோட நலன் ப்ளஸ் மக்களோட பொருளாதார முன்னேற்றம், இது ரெண்டு தான் முக்கியமான விஷயமாக இருக்குது.
especially among advantaged sectors. NGOs does not introduce and operate schemes for the well-to-do people or for the rich people or for those people who earn a lot of money. No, it is not like that. They always operate a program in a place where the people need the most. That is, the most disadvantaged sectors, that is very poor people, people who are very poor and cannot afford to have their own living with their meager income. It is only meant for those people. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஜுகேஷன், ஹெல்த், சோஷியல் வெல்ஃபேர், எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் திட்டம் எல்லாம் அமல்படுத்துகிறான்னு சொல்கிறோம் இல்லையா. அது யாருக்காக அமல்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரிச் பீப்புள், பணக்காரவங்களுக்கு கிடையாது, நிறைய காசு சம்பளம் வாங்குறவங்களுக்கு கிடையாது, நிறைய சொத்து வைக்கிறவங்களுக்கு கிடையாது, நல்ல வசதி படித்தவங்களுக்கு கிடையாது. பட் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஸ்அட்வான்டேஜ் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்அட்வான்டேஜ் செக்டர்ஸ் அப்படின்னாக்கா, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழை, கைக்கும் வாங்குகிற சம்பளம் வந்து கைக்கும் வாய்க்கும் பத்தலை, அந்த மாதிரி கஷ்டப்படுற முக்கியமாக தேவைப்படுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் என்ஜிஓஸ் வந்து அமல்படுத்துகிறாங்க. தட் இஸ் வை என்ஜிஓ பிளேஸ் an important role in society அப்படின்னு சொல்கிறோம். This is an important role played by NGO. In doing this, they directly and indirectly encourage and extend democratic practices. Of course, India is a democratic country. Any organization, any institution, any group will have to function in a democratic manner. Democracy has its own value, has its own ethics, and also has its own importance, and also has its own success rate also. If you follow or practice any other leadership style or any other style other than democratic, you may have to face certain difficulties. But more or less, we cannot say that democratic style will not have any difficulties or problems. It is there, but it is there in our blood. நம்ம bloodலயே democratic practices ஊறி போயிடுச்சு. Mostly NGOs function in a democratic manner because they have to function for the people, they have to function with the people. So without taking people into confidence, without taking the disadvantaged sector of the society into confidence, they cannot function. Without the people's participation, without involving people, NGOs cannot implement their programs, NGOs cannot become a successful NGO. So they have to function in a democratic manner. Say for example, if NGOs want to have a particular scheme to be implemented in a place, they do not directly go and implement the scheme. Before implementing the scheme, they study the pulse of the people, they study the mind of the people, they talk to them, they go to them, they understand their problems, they understand their needs and necessities. Then they talk to them, and then they discuss whether this particular scheme is useful for you or not, whether you will be able to enjoy or not. They involve, NGOs always involve people in almost all types of activities. That is why it is called as that is why we say that NGOs practice or carry out its activities in a democratic manner. இப்போ என்ஜிஓலாம் ஜனநாயக முறையில் செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜனநாயக முறையில் செயல்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒட்டுமொத்தமாக நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டுக்கு இன்னும் ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது, எத்திக்ஸ் இருக்குது, ஒரு சில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இருக்குது. அப்போ ஜனநாயக நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குரூப்ஸாக இருந்தாலும், சொசைட்டியாக இருந்தாலும், கம்யூனிட்டியாக இருந்தாலும், ஆர்கனைசேஷனாக, இன்ஸ்டிடியூஷன் எதுவாக இருந்தாலும் ஜனநாயக முறையில் செயல்பட்டால் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஜனநாயக முறையில் செயல்படாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்டைலில் ஆட்டோக்ராட்டிக், பியூரோக்ராட்டிக் ஸ்டைல், எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது, அது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா அதில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. இங்கேயும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் இந்த டெமோக்ராட்டிக் ப்ராக்டிஸ் ஜனநாயக முறையில் செயல்படக்கூடிய ஒரு விதம் அப்படிங்கிறது நம்ம பிளட்டில் ஊறிட்டு. ஸோ எல்லாருமே அதுதான் எதிர்பார்ப்போம். இப்போ என்ஜிஓ ஜனநாயக முறையில் செயல்படுது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ஜிஓ வந்து ஏதாவது திட்டம் அறிவிக்கிறாங்க அப்படின்னாக்கா, நேரடியாக திட்டத்தை உருவாக்கி அதை மக்கள்கிட்ட போய் கொடுத்துட மாட்டாங்க. மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணி எடுத்துங்க இந்த ஸ்கீம் உங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட மாட்டாங்க. இட் மே பி அட்டர் ஃபெயிலியர். அப்போ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட போயிட்டு உட்காந்து பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? அவங்களோட ப்ராப்ளம் பற்றி தெரிஞ்சுப்பாங்க, அவங்களோட மைண்டை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, அவங்களோட பல்ஸை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, அவங்களோட பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, அவங்களோட தேவையை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம்
டார்கெட் பண்ணுற மாதிரி அவங்களோட ஸ்கீமாக இருந்தது அப்படின்னாக்கா அவங்க மக்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தே மேக் பீப்புள் பார்ட்டிசிபேட். டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி திட்டம் வரும், உங்களுக்கு நல்லா இருக்குமா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத பீப்புளோட பார்ட்டிசிபேஷன், தட் இஸ் இன்வால்விங் பீப்புள் இன் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் decision making process. Then only they finally implement a particular scheme in society or for a particular target group. This is what we call it as functioning of NGO in a democratic manner. Then NGOs have also been long involved in pioneering new approaches to meeting the needs and solving problems in society. What is the main role of NGO? NGO plays a vital role in almost all different types of roles they play. Here it is said that meeting needs and solving problems in society is the main role of NGO, and that is why NGO is important in today's society. So NGOs are always known for introducing such schemes which are useful in meeting the needs of the people. NGOs are found to be involved in introducing new approaches or schemes or programs or methodologies which contribute a lot in solving problems in the society. That is why it is said that NGOs are a pioneering institute. இப்போ இந்த இடத்துல என்ஜிஓ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ஜிஓட செயல்படக்கூடிய விதம், என்ஜிஓட திட்டம், அவங்களோட என்ன மாதிரியான ஸ்கீமாக இருந்தாலும் சரி, அதோட முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்கீம், இந்த திட்டம் மூலமாக மக்களோட பிரச்சனை தீர வேண்டும், மக்களோட தேவை பூர்த்தியாக வேண்டும். அதனால தான் என்ஜிஓ வந்து புதுசாக திட்டம் உருவாக்குவாங்க. எந்த ஒரு என்ஜிஓலையும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு என்ஜிஓ போனீங்கன்னாக்கா ஒரு என்ஜிஓலையும் உங்களுக்கு புது திட்டம், புது ஸ்கீம்ஸு, புது ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு அவங்க ரன் பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரிய வரும். இது எப்படி அவங்களுக்கு புதுசாக தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்காக தோணுது அப்படிங்கிறதோட அவங்க போய் மக்கள்கிட்ட உட்காந்து பேசி டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் உங்களுக்கு என்ன வேணும் வரணும்னு கேட்டு அந்த ஸ்கீம்ஸை உருவாக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கறதுனால தான் மக்களோட தேவைகளையும் பூர்த்தி ஆகுது, மக்களோட ப்ராப்ளம்ஸும், சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Then in recent years they have also been at the center of renewed searches for sustainable processes of social, environmental and economic development. So it is said that NGOs have played an important role in sustainable processes in various issues with regard to social, environmental and economic development. So NGOs does not only implement welfare schemes, they also concentrate on an important aspect which is called as environment. Economic development, of course, it is meant for almost all NGOs. இப்போ என்ன சொல்கிறாங்க, என்ஜிஓ வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக, சமீப காலமாக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட ஃபோக்கஸ் எதில் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சஸ்டெயினபிள் ப்ராசஸஸ் ஆஃப் சோஷியல், என்வாயன்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சமூக, சுற்றுப்புற சூழல் சார்ந்த பொருளாதார டெவலப்மெண்ட் சஸ்டெயினபிளாக இருக்கணும், நீடித்து நிற்க வேண்டும், நிலைநாட்டி நிற்க வேண்டும், அது கண்டினியூஸாக இருக்கணும். மக்கள்கிட்ட வந்து சும்மா போனோம், ஹெல்ப் பண்ணோம், திரும்பி பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் காலகாலமாக அது இருக்கணும். அது மூலமாக, அந்த செயல்பாடு மூலமாக மக்கள் தொடர்ந்து அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து புதுசாக ரினியூட் சர்ச், புதுப்பிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்கீம்ஸை வந்து செயல்படுத்துகிறாங்க. அதனால என்ஜிஓ plays an important role in society அப்படின்னு சொல்கிறோம். And action on issues such as peace, democracy, human rights, gender equity and poverty. So this is another important issue where a few good number of NGOs also are in this particular field. Some other NGOs, they also carry out certain action oriented activities, what we call it in social work, what we call it as social action. So social action based NGOs, they concentrate on establishing peace and harmony in society, establishing democracy. They also concentrate on
human rights, or they highlight few human right violations over here and there. Then they also concentrate on gender equity, equality between men and women, and also on poverty. These are the few other areas where NGOs also carry NGOs are in existence. இப்போ என்ஜிஓ இது அன்னில் வேறு என்னெல்லாம் ஏரியாவில் செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க சோஷியல் ஆக்ஷன் மூலமாக சமுதாயத்தை ஒன்று திரட்டி செயல்படக்கூடிய விதம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பீஸ், அமைதி நிலைநாட்ட வேண்டும், ஜனநாயக முறை வந்து நீடிச்சு நிற்கணும், ஜனநாயக முறையில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது, மனித உரிமை சம்மந்தமாக செயல்படுறாங்க, ஜெண்டர் ஈக்விட்டி, ஆண் பெண் 2 பேரும் சமம், 2 பேருக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க செயல்படுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் பாவர்ட்டினா வறுமையை போக்குறதுக்கு அவங்களோட செயல்பாடு இருக்கும். ஸோ these are the few important areas where NGOs function, and that is why we say that NGO is important for society, mostly especially where people are suffering, where people belonging to below poverty line exist or live. That's all. Thank you.